يا من صليت بكل الأنبياء. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காதி நீதிபதிகள் கைலஞ்சம் பெறுவதில்லை என அடித்துச் சொல்லிவிட முடியாது. அவர்களில் சிலர் கைலஞ்சம் பெறுவதை சமூக வலைதளங்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் அவ்வப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றன. இவை கடந்த தொடரில் கண்டவை. வலையொலி நேயர்களே, கைலஞ்சம் பற்றி பேசும் இத்தருணத்தில் காதி நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு பற்றி பேசவில்லையாயின் அது நாகரிகமாக அமையமாட்டாதென்பது எனது கருத்தாகும். காதி நீதிபதிகள் மூலம் அரசு ஒரு பாரிய சமூக கடமையை நிறைவு செய்கின்றது. மாவட்ட நீதிமான்கள் செய்ய வேண்டிய பணியை காதி நீதிபதிகள் நிறைவேற்றுகின்றனர். ஆயின் இவர்களின் பணிக்கு நீதிவான் ஒருவர் நியமிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கான வேதனம், அரச வதிவிடம், பாதுகாப்பு, வாகன போக்குவரத்து வசதி போன்ற இன்னோரன்ன செலவுகளை அரசு ஏற்க வேண்டி இருக்கும். இவை எதுவுமின்றி காகிதாதிகளுக்கு கூட போதாத ஓர் அற்ப தொகையை காதி நீதிபதிகளுக்கு கொடுத்து இப்பாரிய பொறுப்பை சமூகத்தின் தலையில் கட்டிவிட்டு அரசு தனது பொறுப்பிலிருந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கின்றதென்ற இரகசியம் முஸ்லிம் சமூகத்தில் பலருக்கு விளங்குவதில்லை. நியாயம் 3. வாதி மற்றும் பிரதிவாதிகளிடமிருந்து காதி நீதிபதிக்கு கிடைக்கும் வரவேற்பும் அங்கீகாரமும். சாதாரணமாக நீதிமன்றங்களில் வாதியோ பிரதிவாதியோ பேசுவதில்லை. இவர்கள் சார்பாக இவர்களின் சட்டத்தரணிகளே பேசுவர். வாதியும் பிரதிவாதியும் பேசுவதில் சில அனுகூலங்கள் இருப்பது உண்மைதான். வழக்கின் உண்மை நிலையை சரிவர விளங்கிக் கொள்ள இது வழிவகுக்கும். ஆயினும் எதிர்மறையான விளைவுகளே அதிகம் ஏற்படுகின்றன. வழக்கறிஞர்கள் பேசும்போது சட்ட வரையறைக்குள் நின்று மரபுகள் பாரம்பரியங்களை மதித்து பேசுவர். ஏனெனில் இவர்கள் இதற்காக பயிற்சி பெற்றோர் ஆவர். நீதிவான் வழங்கும் தீர்ப்பையிட்டு எந்த ஒரு வழக்கறிஞரும் நீதிவானுடன் வாதிப்பதோ தர்க்கிப்பதோ இல்லை. ஏன், சிறிய மட்டத்திலான தொழில் நீதிமன்றங்களில் கூட நீதிவானை ஏசுவதோ விமர்சனம் செய்வதோ இல்லை. நீதிபதியை எதிர்த்து யாராவது வாதிட அல்லது தீர்ப்பை விமர்சனம் செய்ய முனைந்தால் அதனை கட்டுப்படுத்தவும் அதற்கு தண்டனை கொடுக்கவும் நீதிவானுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய செயற்பாடுகள் நீதிமன்றை அவமதித்த குற்றத்தின் கீழ் பார்க்கப்படுபவை என்பதை நாம் அறிவோம். ஆனால் காதி நீதிமன்றங்களின் நிலையோ முற்றிலும் வித்தியாசமானது. இங்கு வாதியும் பிரதிவாதியும் நேருக்கு நேர் பேசுகின்றனர், வாதிடுகின்றனர். இதனால் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடுகின்றனர். நேருக்கு நேர் இருவரும் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். இறுதியில் காதி நீதிவானிடம் சவால் விடுகின்றனர். நிரபராதியான காதி நீதிவான் இரு சாராரினதும் ஏச்சையும் பேச்சையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. கௌரவமான எந்த பிரசையும் வீணே ஏச்சு பேச்சுக்கு ஆளாவதை விரும்புவதில்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். நியாயம் 4. காதி நீதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் அடுத்த இடத்தை வகிக்கின்றன. காதி நீதிமன்றங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? நேரடி அதிகாரம் எதுவும் இல்லை என்று கூறும் அளவுக்கு அவரது அதிகாரம் மிக மிக பலவீனமானதாகும். அவருக்குள்ள ஒரே அதிகாரம் என்னவெனில் மாவட்ட நீதிமன்றுக்கு அறிவிப்பதாகும். காதி நீதிபதிக்கு நேரடி அதிகாரம் எதுவும் இல்லாதபடியால் வாதியோ பிரதிவாதியோ அவரை மதிப்பதில்லை. நியாயம் 5. மற்றொரு காரணியாக காதி நீதிமன்றங்கள் நடைபெறும் இடங்களை குறிப்பிடலாம். நீதிமன்றங்களில் நீதிவானுக்கென பிரத்யேகமான பெஞ்ச் ஆசனம் இருக்கும். சிம்மாசனம் போன்ற இவ்வாசனத்தில் அவர் கம்பீரமாக அமர்வார். அவர் வருகை தரும்போது மன்றை அமைதிப்படுத்தும் மரபொன்றுண்டு. நீதிமன்றின் ஒழுக்க விதிகளை மீறுவோருக்கு உடனுக்குடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆனால் காதி நீதிமன்றங்கள் மிக மிக சில இடங்களை தவிர பள்ளிவாசல்களிலும்
பாடசாலைகளிலும் வேறு பொது கட்டடங்களிலுமே நடைபெறுகின்றன. நான் அறிந்த வரையில் தேசிய ரீதியில் 6க்கு குறைவான இடங்களிலேயே காதி நீதிமன்றங்கள் அதற்கென நிறுவப்பட்ட கட்டிடங்களில் நடைபெறுகின்றன. மன்றை கூட்டி துப்புரவு செய்யும் பணியும் தளவாடங்களை ஒழுங்கு செய்யும் பணியும் கூட பல சமயங்களில் காதி நீதிபதியே செய்ய வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இதனால் அவர் சமூகத்தின் பார்வையில் மதிப்பிழக்கின்றார். நியாயம் 6. கௌரவமிக்க சிலர் காதி நீதிபதி பதவியை விரும்பாமைக்கு மன்றின் அமர்வுகள் விடுமுறை நாட்களில் நடைபெறுவது இன்னும் ஒரு காரணியாகும். தொன்று தொட்டு காதி நீதிமன்ற அமர்வுகள் பெரும்பாலும் சனிக்கிழமைகளிலேயே இடம்பெறுகின்றன. விடுமுறை நாட்களில் இவை நடைபெறுவதால் மக்கள் மனங்களில் இதனை பற்றிய கண்ணியம் பெரிதாக ஏற்படுவதில்லை. நியாயம் 7. தகுதியற்றோர் காதி நீதிபதியாக நியமிக்கப்படுவது மற்றொரு காரணியாக கொள்ளப்படலாம். அதாவது தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பம் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் விண்ணப்பித்த யாராவது ஒருவர் காதி நீதிபதியாக அமர்த்தப்படுகின்றார். இடத்தை நிரப்புவதற்காக யாரும் இல்லாத போது பொருத்தமானவர், குட் ஃபார் நத்திங், அல்லது இல்லை என்று சொல்வதை விட ஏதோ இருக்கின்றது, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் என்ற அடிப்படையில் இந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்றன போலும்.